நான் முதல்ல ஒரு திரைப்படமாக எடுக்கணும்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதே வந்து நான் சினிமா கற்றுக்கணும்னு நினச்சேன். நான் எடுத்த உடனே சினிமா தயாரிக்கணும்னு நினைக்கல. நீங்கள்லாம் ரொம்ப அனுபவத்தோடு வந்தீங்க. நான் அனுபவம் இல்லாமல் திடீர்னு படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், முதல்ல நாங்கள் வந்து அசோசியேட்டட் படம் பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரை. படம் டைட்டிலே பாருங்க, வெள்ளித்திரை. அந்த வெள்ளித்திரை வந்து உதயநான தாரம் அப்படின்ற மலையாள படத்தினுடைய ரீமேக் பண்ணோம். அதை வந்து நானும் பிரகாஷ் ராஜ் அவர்களும் சேர்ந்து பண்ணோம். அதுதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து திரைப்பட தயாரிப்பு. அதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணியிருந்தேன். தயாரிப்புன்னு இறங்கி நான் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆன படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் இறங்கினேன். அந்த படம் ஆரம்பிக்கும் போது எனக்கும் வந்து அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன். அப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஒன்று என்ன தெரியுமா சார், நம்மளை மீறி தான் சினிமா நடக்கும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். நம்மளை மீறி தான் நடக்கும் சினிமா, நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. நம்ம ஒன்று நினைப்போம், கட்டுக்குள்ள கொண்டு வரது தான் பெரிய சேலஞ்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு எங்கிட்ட வந்து பிரகாஷ் ராஜ் சொல்கிறாரு, தனஞ்சய் நம்ம வந்து உதயநாத் தாரத்தை இங்கே வந்து பண்ணிவிடுவோம் அப்படின்றாரு. நான் சொன்னேன் டன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மலையாள படம். நான் சொன்னேன் சார் நம்ம பண்ணிடலாம் அப்படின்றேன். ஏன்னா நான் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன். உதயநாத் தாரம் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரியும். மோசல் பேரில் நான் ஆரம்பிக்கிறோம், படம் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து ரீமேக் பண்ணணும்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு படமே ரீமேக்கா அப்படின்னு ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. பட் சரவால கேரண்டீடான சப்ஜெக்ட் எடுக்கலான்னு. ஆனால் அவர் எங்கிட்ட அந்த கேஸ்ட்டை பற்றியே சொல்லலை, யார் வந்து கேரக்டர் பண்ண போகிறாங்கன்னு. நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து ஒரு ஐடியா நம்ம ஒன்று பண்ணுவோம் பார்த்தீங்களா. நான் என்ன பண்ணேன், சரி ரைட்ஸ் வாங்கணும், சைன் பண்ணோம், எல்லாம் பண்ணேன். கேஸ்ட் அண்ட் க்ரூ யார் சொன்னும் போது அப்போ சொன்னார் பிருத்திவிராஜ் வந்து மோகன்லால் கேரக்டர் பண்ணுவார் அப்படின்னாரு. சூப்பர், இந்த கேரக்டர் யார் பண்ணோம், அதை பேசுவோம் என்கிட்ட. நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா வடிவேலு சார் நடிக்க போகிறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டோம். ஏன்னா எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். திடீர்னு வந்து என்கிட்ட பிரகாஷ் சார் சொல்கிறாரு நான் நடிக்க போகிறேன்னாரு. நான் சொன்னேன் நீங்களா, இல்லை சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா. இல்லை நான் நடிச்சிடறேன் இது அப்படின்னாரு. சார் நீங்கள் ஒரு மகா நடிகன், நீங்கள் போய் நடிப்பு வரலன்னு சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க சார். ஏன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரியை ஒத்துக்குச்சு நீங்கள் ஒரு மிகப்பெரிய நடிகன்னு. இப்போ போய் நீங்கள் நடிக்க மாட்டேன்னு அப்படின்னா, நடிக்க தெரியாத ஒருத்தர் அப்படின்னா காமெடியாக இருக்காது சார் அப்படின்னா. அவர் ஒத்துக்கல என்கிட்ட. அதுக்காக வடிவேல் சார் நடிக்க தெரியாது சொல்ல, ஆனால் வடிவேல் சார் அதை கவர் பண்ணுவார். இல்லை அந்த மலையாள படத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் சீனிவாசன் பார்த்துக்காது. சீனிவாசன் கதாநாயகனாக இருந்தது ஒரு பெரிய விஷயம். அதுதான் பிரகாஷ் ராஜ் கதாநாயகனாக பெரிய விஷயமே இல்லை. நான் என்ன பண்ணேன், ஆர்கியூ பண்ண சார் அவர் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் நான் இப்போ கற்றுக்கிட்டேன். அந்த வருஷத்தில் நான் கற்றுக்கும் போது அவர் என்ன சொன்ன ஆரம்பிச்சார், இல்லை சார் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி சார் உங்கள் இஷ்டம் சார், ஆனால் படம் நல்லா வரலன்னா நீங்கள் தான் வியாபாரம் பண்ணணும், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். சரி சார் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. விஜய் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு டயலாக் ரைட்டர். அவர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ண போறாரு. விஜய்க்கு அந்த காஸ்டிங்ல ஒப்புதல் இல்ல, அது இல்ல, அவருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அவரு ஷாக்கு. ஆனா எல்லாருமே என்ன பண்றது, அவர் வந்து கோ ப்ரொடியூசரா இருக்காரு, நான் நடிக்கணும்னு சொல்றாரு. இப்போ என்னாச்சு, வேற வழி இல்லாம அவர் வந்து சரி சார் ஓகே நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனா நான் சொல்லிட்டே இருந்தேன் சார் எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு. ஆனா படம் வந்து அது பிறகு அது என்னென்னமோ மாறுது, நிறைய பிரச்சனை வருது. விஜய் அவர்களுக்கும் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும் பிரச்சனை வருது. படம் வந்து முடியும் போது இல்லை, நான் படத்தை பார்க்குறேன். ஒன்று மட்டும் சார், என் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகளை நான் கொடுத்து வந்திருக்கேன். ஆனால் என் ஜட்மெண்ட் தப்பானதே இல்லை. படம் பார்த்து ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தோன்னே என் ஜட்மெண்ட் தப்பானதே இல்லை. நான் முதல்ல என்ன ஜட்மெண்ட் பண்ணுறது வேறு, ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு ஜட்மெண்ட் வந்துடும், இது வேலைக்காகாது அப்படின்னு வந்துடும். அது மாதிரி அது வந்தது தப்பானதே கிடையாது. ஆனால் வேலைக்கு ஆகுன்ற படம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா நான் ஒரு ஆடியன்ஸை தான் அந்த நேரத்தில் பார்ப்பேன். நான் ஒரு தயாரிப்பாளராக என் படத்தை வந்து நேசித்து எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன். என்னுடைய ஓன் படத்தையும் அப்படி தான், வெளிவாங்கின படத்தையும் அப்படி தான், எல்லா படத்தையும் அப்படி தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த ஒரு அப்ஜெக்டிவிட்டின்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் இருக்க முடியாது. எனக்கே தெரியும் என் படம் மொக்கையாக இருக்கா, ஓகேவா இருக்கா, ஒர்க் ஆகுமா, இல்லை பிளாக் பஸ்டர் இருக்கான்னு. ஸோ இப்போ நான் வந்து அந்த படத்தை வந்து பார்த்தோடனே, படம் பார்த்தேன் சார், டபுள் பாசிட்டிவ் வந்து எடிட்டர் ஆஃபீஸில் பார்க்குறோம். படம் பார்த்து முடித்தோடனே நான் சொன்னேன் எனக்கு உடன்பாடு இல்லை இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே பிரகாஷ் ராஜ் பயங்கர கோவப்பட்டார். நல்ல நண்பர் கோவப்பட்டார். இன்னும் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னாரு. சொன்ன வந்து நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம், நம்ம எசன்ஸ் மிஸ் பண்ணிட்டோம், அந்த படத்தினோட எசன்ஸுக்கு ஃபுல்லாக மிஸ் ஆன மாதிரி இருக்குது, எனக்குமே உடன்பாடு இல்லைன்னா. பிரகாஷ் ராஜ் சொன்னார் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ நான் இந்த படத்தை நானே ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. டன், இப்போயே அக்ரிமெண்ட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சார் எங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட் கொடுத்துட்டு நீங்களே எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகேன்ட்டார். ஆனால் ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் த கட்ஸ் ஆஃப் பிரகாஷ் ராஜ். பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு ஜென்டில்மேன் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா. அவர் என்ன சொன்னார், சார் எப்போ உங்களுக்கு நம்பிக்கையில் சொல்கிறீங்களோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னாரு. ஓகே சார், நான் வந்து ஸ்மார்ட் பிஸ்னஸ் மேனாக வெளில வந்து நான் சொல்ல மாட்டேன். அந்த நேரத்தில் நான் எனக்கு என் கம்பெனியை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. நான் என் கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 4 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா நான் அதை வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. என்னுடைய துணிச்சலாக சரி பரவாயில்ல அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண நான் பண்ண முடியாது. நான் அந்த இடத்துல ஒரு பக்கா என்னுடைய ஒப்பீனியன் சொல்லியானோம். 2வது அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்களே சொன்னீங்க உங்களுக்கு உடன்பாடு இல்லை நான் வாங்கிக்கிறேன் சொன்னீங்க, இப்போ எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணாரு, ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்கிட்டார். சொன்னார் நான் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன் நான் கூடவே இருப்பேன், என் பிராண்ட் இருக்கும், நான் சப்போர்ட் பண்ணுவேன், எல்லா விதத்திலும் அந்த படத்தை சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் ஃபைனான்ஷியலி என் ஸ்டேக் இருக்காது.
அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், மொத்தமாக எல்லாம் பண்ணி செட்டில் பண்ணிட்டார், பணத்தை செட்டில் பண்ணிட்டார். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அவருக்கு மிகப்பெரிய லாஸ் வந்தது. ஆனால் அது பிறகு நான் என்ன பண்ணேன், அவர் ஹெல்ப் அபியும் நானுன்ற படத்தை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது அவருக்கு நான் முடிஞ்ச வரையும் அதில் காம்பன்சேட் பண்ணி அவருடைய ஹெல்ப் பண்ணி அவரே நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதில் அவர் சம்பாதிக்கிற மாதிரி நாங்கள் வழி பண்ணிட்டோம். நாங்கள் அதில் ஏர்ன் பண்ணல. ஆனால் அபியும் நான் படத்தில் கூட இருந்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த படத்தில் நான் கற்றுக்கிட்டேன், நீங்கள் சொன்னீங்களா க்ளோஸாக கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, சினிமா என்பது நம்மளை மீறி தான் நடக்கும், நம்ம கையிலேயே கிடையாது. இது நம்மளை மீறி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் சார். ராமன் தேரி சீதைன்னு ஒரு படம் பண்ணேன், ரொம்ப பிடிச்சி நான் பண்ண படம் அது, ஓகேங்களா. ஒரு அருமையான ஒரு கதை. இன்ஃபேக்ட் அந்த படத்தினுடைய கதை கிட்டத்தட்ட ஒரு 5 லாங்குவேஜில் ரீமேக் ஆச்சு. ரீமேக் ரேட்டு தமிழ் சினிமாவில் வரும்போது மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சது. காரணம் பார்த்தீங்கன்னா, ஏதோ தெரியாமல் சில மிஸ்டேக்கெல்லாம் நடந்தது. என்னென்னா, ஒரு சின்ன சின்ன உதாரணம் சொல்ல பார்த்தீங்களா, ஒரு நாங்கள் ப்ரெஸ் ஆடியோ லான்ச் பண்ணுறோம். ஆடியோ லான்ச்சில் நம்முடைய டைரக்டர் சேரன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை மீடியா வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் அவங்க ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க ஆடியோ லான்ச்சில், அவர் ஒரு பதில் சொன்னார். அது தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டு பெரிய லெவலில் ஆப்போசிஷன் வந்துடுச்சு. அந்த இடத்துல பெரிய லெவல் ஆப்போசிஷன். இன்ஃபேக்ட் வாழ்க்கையில் இன்னி வரையும் அதை மறக்க மாட்டேன் அந்த எபிசோட. சார், சத்தியம் சினிமாவில் என்டையர் ப்ரெஸ்ஸை கொந்தளிச்சிட்டாங்க, எழுந்து நின்று சண்டை போட ஆரம்பிச்சாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னான்னு பயந்து மேலே மேடை நிற்கிற சார், நான் எல்லாரும் நம்மளை அவ்வளோ பெருசாக சத்தம் போடுறாங்க. சேரன் சார் அந்த மாதிரி அந்த மீனிங்கில் சொல்லலை, ஆனாலும் அது அந்த மீனிங்காக எடுத்துக்கப்பட்டு அதுக்கு பிறகு மிகப்பெரிய பிரச்சனையாகி நிறைய டேரக்டர்ஸ் அவர் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்ரப்டாக ஒரு ஆடியோ லான்ச் சத்தியம் சினிமாவில் முடிஞ்சது 2009. அது பிறகு சார் அந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான சப்போர்ட் கிடைக்கவே இல்லை. ஏன்னா மீடியா சொல்லிட்டாங்க, சேரன் சார் எங்களுக்கு இப்படி சொல்லிட்டாரு, அதனால் இந்த படத்தை நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம், ரிவ்யூ பண்ணல, எந்த விதத்திலும் என்கரேஜ் பண்ணல. இது ஏன் தப்பா, எந்த விதத்தில் நான் தப்பு, மிகப்பெரிய அடி, ஃபைனான்ஷியல் அடி. ஆனால் அது பிறகு அந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் ரீமேக் ரைட்ஸ் அது பெங்காலியில் போச்சு, ஒரியாவில் போச்சு. இப்போ ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க, இத்தனை வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. அது 10 இயர்ஸாக ராமன் தேரி சீதை படிக்கும்போது நான் அந்த படத்தின டைரக்டர் ஃபோன் பண்ணி, மறக்க முடியலப்பா நம்ம அனுபவத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். ஜெகன் டைரக்டர், பாண்டியராஜ் இதில் கோ டைரக்டர், நம்முடைய இயக்குனர் பாண்டியராஜ் கோ டைரக்டர், நானும் 3 பேரும் பேசியிருந்தோம். ஏன்னா நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் இருக்கோம், அப்பத்துலேருந்தே 10 வருஷத்தில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பாண்டியராஜ் அவர்கள் கோ டைரக்டரா. அப்போ தான் நாங்கள் பசங்க படம் எடுக்கணும்னு பிளான் பண்ணது. ஓகே, பசங்க படத்தை நான் ஃபைனலைஸ் பண்ணி எல்லாம் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் எடுக்கணும்னு பிளான் பண்ணி அது நடக்காம போனதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, எதுவுமே நம்ம கையில் இல்லைன்றதுக்கு நான் சொல்றேன். சினிமா என்பது நம்ம கையில் மீறி நிறைய விஷயம் நடக்கும். நம்ம கையில் இருக்குன்னு சினிமா யாராவது சொன்னாங்கன்னா அதை விட ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன். சினிமா அதை நம்மளை நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும். அது நம்மளை என்ன சொல்லுவாங்க, ஆழமாக நேசிச்சிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இயக்குனர் மிஷ்கினோட பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். மிஷ்கின் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் சொல்லுவேன். இப்போல்லாம் நாங்கள் ரொம்ப நிறைய பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். மிஷ்கின் நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், அதீத திறமை கொண்ட ஒரு மனிதர், மிக அதீத திறமை கொண்ட மனிதர். என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு திறமை உள்ளடக்கி இருக்கிற ஒரு மனிதர் பார்க்கறது ரொம்ப ரேர். அவ்வளோ படிப்பு, அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ உலக சினிமா, அவ்வளோ இந்தியன் சினிமா, அவ்வளோ புக்கு, அவ்வளோ உலக நாலேஜ்னா உலகத்தில் இருக்கிற எல்லா லிட்ரேச்சரும் தெரிஞ்ச ஒரு மனிதர்னா அவர் தான். ஜப்பனீஸ்லேருந்து ரஷ்யாலேருந்து எல்லா நாலேஜும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்தளவு ஒரு நாலேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 படம் படத்தை தான் பிளான் பண்ணோம். இன்னொரு படத்தை கதை இன்னும் எங்கிட்ட இருக்கு நான் பண்ணுறதுக்கு. முகமுடி பிறகு அடுத்த படம் நாங்கள் ரெடி பண்ணோம். அந்த படத்தை விஷாலோட சேர்ந்து பண்ணுறது தான் பிளான். அதை பண்ணி எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணியிருந்தோம். கோவாவில் நடக்க போட படம் அப்படின்னு அந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் இன்னொரு எங்கிட்ட இருக்கு. நானும் அவரை சேர்ந்து படம் பயணிக்கணும் தான் அந்த படத்தை இது பண்ணியிருந்தோம். முகமுடி பொறுத்தவரை சார், அது சூர்யா அவர் நடிக்க வேண்டிய படம். முதல்ல சூர்யா அவர்கள் சைன் பண்ணாரு, மிஷ்கின் அவர்கள் சைன் பண்ணாங்க. அது பிறகு நான் சூர்யா சார் ஏதோ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் அது பண்ணல. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, சரி நம்ம ஜீவா அந்த இடத்துல நல்லா போயிட்டு இருந்தது, சரி இப்போ ஜீவா வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த படம் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். அந்த படம் எடுக்கும்போது சார் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான். அவருக்கு முன்னாடி வந்த படம் மிகப்பெரிய வெற்றி மிஷ்கினுக்கு. அப்போ அவருக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சுன்னா, நான் எடுக்கிறது தான் படம், நான் யாருமே தப்பாக இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடும் பார்த்தீங்களா. அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணார், நிறைய அந்த கதையிலேருந்து டிவியேட் பண்ணிட்டே போனார். அந்த என்ன சொல்ல வந்தோமோ அதுலேருந்து டிவியேட் ஆகிட்டு கடைசியில் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் எடுத்து முடிக்கும் போதில் ஜீவா என்ன கால் பண்ணுறாரு, சார் எனக்கு உடன்பாடே இல்லை இந்த கிளைமேக்ஸில், ரொம்ப தப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னாரு. இப்போ நான் இல்லைங்க, நான் வந்தால் சண்டே ஆகிடும், எடுத்து முடிங்க, அதுக்கப்புறம் டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு நம்ம இதில் என்ன கரெக்ஷன் பண்ணமோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ டபுள் பாசிட்டிவ் பார்க்குறேன் சார், அவருக்கு அதில் உடன்பாடே இல்லை. இந்த டபுள் பாசிட்டிவ் பார்த்து கரெக்ட் சொல்கிறதுல அவருக்கு உடன்பாடே கிடையாது. ஆனால் நான் பண்ணுவேன்னு அவருக்கு தெரியும். நான் உட்காந்து டபுள் பாசிட்டிவ் அவரோட ஸ்டுடியோவில் பார்க்குறேன். நான் பார்த்தோன்னே சொன்னேன், சார் இது கண்டிப்பாக நம்ம கிரியேட் பண்ண ஹைப்புக்கான படமாக இல்லை, அப்போது நம்ம மாட்டிப்போம். நான் சொல்கிறத சஜஸ்ட் பண்ணுறேன், இந்த கிளைமேக்ஸ் இப்படி மாற்றிக்கலாம், இப்படி இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு கிளைமேக்ஸ் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் இதுதான் படம், நான் கொடுத்தாச்சு நீங்கள் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ட்டு.
இப்போ நான் ஒரு தயாரிப்பாளரா நான் எப்படி இருக்கும் பாருங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 18 கோடியில் எடுத்திருக்கேன். ஜீவானுடைய கரியர்ல ஹையஸ்ட் பட்ஜெட் இப்போ. ஜீவா அது வரையும் பாத்தீங்கன்னா 8-10 கோடி தான். நான் 18 கோடி பட்ஜெட் செலவு பண்ணியிருக்கேன். இப்போ என்ன சொல்றாரு, இல்ல இதான் படம் அப்படின்றாரு. எனக்கு வந்து நாசர் சார் என்கிட்ட இருக்காரு. நாசர் சார் என்கிட்ட சஜஸ்ட் பண்றாரு, எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுங்க வர, இது சரியா ஒர்க் அவுட் ஆகலன்னு. நாசர் சார் அதில் முக்கியமான கேரக்டர் பண்றாரு. கிரீஷ் கர்னாட் பண்ணியிருக்காரு. பூஜா ஹெக்டே இன்னைக்கு வந்து இந்தியன் சினிமாவுடைய டாப் மோஸ்ட் ஹீரோனா இருக்க பூஜா ஹெக்டே அதுல ஹீரோயின். இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் குரூ பண்ணிட்டு நம்ம கடைசியில் மாட்டின் முடிக்கிறோம். அவர் ஒத்துக்க மாட்டேன்றார். எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேறாரு. கரெக்ஷன் சொன்னா ஒத்துக்க மாட்டேன்றார். எதுவுமே பண்ணக்கூடாதுன்றார். இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? அதை விட ஒரு மிக பெருசா ஹிட்டாச்சு சார் ஒரு சாங்கு, வாய மூடி சும்மா இருடா அப்படின்ற பாட்டு ஹிட்டாச்சு. அது ஹிட்டான உடனே அந்த மேக்கிங் பார்த்த உடனே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. மேக்கிங் ரொம்ப சாதாரணமான மேக்கிங். அந்த பாட்டு ஹைப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், சார் இது சரி வரல, ஏன்னா ரீஷூட் பண்ணலாம், நான் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் கொடுக்குறேன், இந்த சாங்கை ரீஷூட் பண்ணி கொடுங்க. ஏன்னா வாயமுடி சுமாருடா 10 வாரங்கள் தொடர்ந்து நம்பர் 1 அந்த சாங் தான் தமிழ்நாட்டில் ஆடியோவில். அப்படிப்பட்ட ஒரு சாங்கை நீங்கள் மேக்கிங் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது, கொஞ்சம் மாற்றி எடுக்கலாம்னா முடியாது, கிளைமேக்ஸை மாற்றி எடுக்கலாம்னா முடியாது. இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு. நான் போகும்போதெல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கேன். ஒரு சுச்சுவேஷன் நான் சொல்லிட்டேன், சார் இப்போ இவர்கிட்ட தலையில கட்ட முடியாது படத்தை. இப்போ மீதி படத்தை மாதிரி நீங்க வந்து நீங்க எடுத்துங்க தியேட்டர்கள் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ஒரு இயக்குனர் தானே. சார் நான் என்ன சொல்றேன், சார் பிரச்சனை ஃபுல்லாக என் தள்ள இருக்கு, எப்படி பண்றது அப்படின்னு நான் எவ்வளோ சொன்னாலும் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் எனக்கும் அவருக்கும் மிகப்பெரிய இது வரும்போது நான் ஒரு நாள் என்ன சொல்லிட்டேன், எனக்கு ஆஃபீஸில் ஆர்குமெண்ட்டு போயிட்டுருக்கு. நான் சொன்னேன், சார் எனக்கு உடன்பாடே இல்லை இந்த படத்தில் சொல்லும்போது. அப்போ என்ன சொன்னார், இல்லை சார் இந்த படம் வந்து மிக பெருசாக வெற்றி எடு. அப்போ நான் சொன்னேன், நான் இப்போ சொல்ல எதுங்க சார், இந்த படம் நான் பண்ண கலகலப்புடைய கலெக்ஷன் கூட பண்ணாது அப்படின்னு சொன்னேன். கலகலப்பு 5 கோடியில் எடுக்கப்பட்ட படம் சார். எனக்கு தமிழ்நாடு தேட்டர்கள் மட்டுமே அது 10 கோடி பண்ணிச்சு. மிக பெரிய வெற்றி அந்த படம் கலகலப்பு. சுந்தர்சி சார் திருப்பி மீண்டும் ஏன்னா டைரக்டராக அந்த படம் மூலம் 5 வருஷம் கழிச்சு வந்தார், நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ நான் சொன்னோன்னா பயங்கர கோவப்பட்டார். கலகலப்பு படத்தோட என் படத்தை கம்பேர் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பயங்கரமாக பேசினார். நான் சொன்னேன், சார் நீங்கள் என்ன சத்தம் போட்டாலும் என்ன கோவப்பட்டாலும் நான் சொல்கிறேன், இந்த படம் வெற்றி எடுத்துக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணமோ அந்த அளவு கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொன்னது அவர் கோவப்பட்டார். அதனால தான் எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வந்தது. அது பிறகு அவர் என்ன போட்டிருந்தாரு, போனஸ் கிளாஸ் ஒன்று போட்டிருந்தாரு. அதாவது படம் நல்லபடியாக முடிச்சு இந்த மாதிரி பட்ஜெட்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தா அடிஷ்னலாக பணம் கொடுக்கணும். நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். நீங்கள் கொடுத்தது வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அவர் கொடுக்கல. அது பிறகு அவர் போய் டைரக்டர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணார் என் பேரில். ஆனால் கடைசியில் டைரக்டர் நான் ப்ரூவ் பண்ணேன் இந்த மாதிரி நடந்ததுன்னு. அவங்க எதுவும் என் பேரில் ஆக்ஷன் எடுக்கல, அது விட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது பிறகு அந்த படம் தோல்வி அடைஞ்சு மிகப்பெரிய லெவலில் அவர் பாதிக்கப்பட்டார், நான் பாதிக்கப்பட்டேன். ஆனால் சார் ஃபைனான்ஷியலி நான் சக்ஸஸ். என்னாச்சுன்னா, நான் கிரியேட் பண்ண ஹைப்பில் சேட்டலைட் பெரிய ப்ரைஸ்க்கு விற்றேன் அந்த படத்தை. ஓவர்சீஸ் 2.25 கோடி ரூபாய் விற்றோம். அந்த அளவு ப்ரைஸ் அந்த லெவலில் ஜீவாக்கு போனதே இல்லை. தமிழ்நாடு தேட்டர்கள் ஆல்ரெடி 10 கோடி விற்றுட்டோம். ஸோ ஓவராலாக அந்த படம் கிட்டத்தட்ட 22 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? 18 கோடியில் பண்ணோம், 21 கோடி பண்ணிட்டோம். ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர் ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பாதிக்கப்பட்டாங்க. சேட்டலைட் கம்பெனி வேறு வழி இல்லை, வாங்கிட்டாங்க, விட்டாங்க. ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப அழுதாரு, என்ன சார் படம் இப்படி ஓடவே இல்லை அப்படின்னு. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணல, விட்டுருங்க. ஆனால் எனக்கு என்ன டிசப்பாயின்மெண்ட்னா, நம்ம ஃபைனான்ஷியலாக ஜெயிச்சு வரது நம்முடைய ஸ்மார்ட்னஸாக இருக்கலாம் சார். ஆனால் மீதி பேர்லாம் கோபப்பட்டே இருப்பாங்க. எல்லாரும் ஜெயிச்சா தானே வெற்றின்னு சொல்ல முடியும். நான் எப்படி பெருமையாக சொல்ல முடியும்? இப்போ நான் ஃபைனான்ஷியலாக காப்பாற்றிட்டேன், என் கம்பெனியை காப்பாற்றிட்டேன், என்ன காப்பாற்றிக்கிட்டேன்றது வந்து பெரிய சக்ஸஸாக நான் சொல்ல முடியாது. ஒரு செயின் ஆஃப் பீப்புள் எல்லாருமே ஜெயிச்சாதான் ஒரு உண்மையான சக்சஸ். தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், திரையரங்கு உரிமையாளர் எல்லாருக்கும் லாபம் கிடைச்சாதான் சரியான வெற்றி. அப்பதான் நம்ம வந்து சொல்ல முடியும், நான் ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்கேன். இல்லைன்னா நான் பெருமையா சொல்லிக்க முடியாது. அதான் சொல்ல, நீ மட்டும் சம்பாதிச்சுட்டு போயிட்டா, நாங்களாம் ஆப்போ அடிச்சோம், எங்களுக்கெல்லாம் ஆப்படிச்சல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன். அப்புறம் எனக்கு ஒரு அந்த டிஃபரன்ஸ் ஒப்பீனியன்ல அவர் ப்ரொமோஷன் வர மாட்டேன்ட்டார். ஏன்னா அவர் தகராறு பண்ண ஆரம்பிச்சார். ஏன்னா உடன்பாடு இல்லாம நான் படத்தை நான் சொல்லிட்டேன், எனக்கு உடன்பாடே இல்லை. ஆனா இந்த அளவு ஹைட் பண்ண படத்தை நான் விட்டுற முடியாது, கீழே விட்டுற முடியாது. நான் மார்க்கெட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு போது நான் வரமாட்டேன் சார். எப்போ உங்களுக்கு நம்பிக்கையில் இந்த படத்தில் நான் மார்க்கெட்டிங் வரமாட்டேன், ப்ரொமோஷன் வராதிங்க பரவாயில்ல சொல்லிட்டு நானும் ஜீவா மட்டும்தான் இருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷனில் நானும் ஜீவா மட்டும்தான் எல்லாத்துலேயும் இருந்தோம். எல்லா ப்ரெஸ் ஷோ எல்லாத்துலையும் நாங்கள் இருந்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணோம். ஆனால் அது பிறகு மிஷ்கின் ரிலீஸ் பண்ணார், அவ்வளோ மிஸ்டேக் ரிலீஸ் பண்ணார். ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்னார், அதாவது என்ன சொன்னார்னா, முகமுடி எடுக்கும்போது என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது அவர் ஆனஸ்ட்டாக சொன்னார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்ககிட்டலாம். அதாவது ஒரு சிறந்த கிரியேட்டருடைய ஐடென்டிட்டி என்னன்னா, தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கிட்டு சொல்லிடுறது. அது வந்து விஷாலும் சொல்லியிருக்காரு, என்கிட்ட இவரும் சொல்லியிருக்காரு. மிஷ்கின் என்ன சொல்லுது அந்த பதிவில் என்ன சொல்லுறாரு, முகமுடி எடுக்கும்போது நான் ஒரு மிதப்பில் இருந்தேன், அதனால நான் என்ன பண்ணுகிறேன்னு தெரியாமல் ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டேன். நான் அப்போ யார் சொன்னாலும் நான் கேட்டுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வேற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அது பிறகு நான் உடனே ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது சொன்னேன், மிஷ்கின் எப்போ நீங்கள் உணர்ந்துட்டீங்களோ நீங்கள் நல்ல நண்பர். ஓகே, என்னன்னா என்னுடைய இது என்னன்னா,
படம் தப்பா வருது ரைட்டா வருதுலாம் முக்கியமே இல்லை சார். நம்ம நண்பர்களா தொடர்ந்து இருந்துட்டே இருக்கணும். இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ராமன் தெரி செய்தி ஒரு தோல்வி படமா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு வரையும் ஜெகனும் நானும் ரொம்ப க்ளோஸ். ஓகேங்களா? என்ன காரணம்னா அவர் தோல்வி அடையல, அவர் நல்ல நண்பரா நல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. சில பல காரணங்களால அந்த படம் எனக்கு வணிக ரீதியில வெற்றியை கொடுக்கல. அதுக்கு அவர் காரணம் இல்ல. திரு வந்து நான் சொன்ன கரெக்ஷன்லாம் ஒத்துக்கிட்டாரு, பண்ணிடலாம் சார் நான் சேவ் பண்ணிதான் சொன்னாரு. ஆனா விஷால் ஒத்து வரல. இப்போ திருவெல்லாம் எப்படி கோவப்பட முடியும்? திரு இன்னைக்கு வரையும் என்னோட க்ளோஸ் நண்பரா இருக்காரு. நான் யார் பேரையும் நான் கோவப்பட மாட்டேன். நான் என்ன சொல்வேன், ஒரு படம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன மைல் ஸ்டோன். அதனால நம்முடைய வாழ்க்கையில பிரேக்கப் ஆயிடக்கூடாது, ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகக்கூடாதுன்னா எல்லா ஐக்கனும் கூட சொல்லுவேன். சொல்லுவேன் இது நம்மளோட ஒரு என்ன சொல்ல லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் ஒரு முதல் படி. ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது இது அப்படியே தொடர்ந்து போனோம்ப்பா, நம்ம இந்த படத்தோட முடிக்கூடாதுதான் சொல்லுவேன். அதனால நான் எல்லாரோடையும் இன்னைக்கு வரையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுக்கு காரணம், மலையாளத்துல நான் எடுத்த எல்லா டைரக்டர் கூட இன்னைக்கு க்ளோஸா இருக்கேன், இந்தியில இருக்கிற எல்லா டேரக்டரும் க்ளோஸா இருக்கேன்னா ஒரே காரணம்னா, தமிழ் சினிமாவில் முதல் டைரக்டர்ல இருந்து இன்னைக்கு வரையும் எல்லாரும் க்ளோஸா இருக்கேன்னா ஒரே காரணம்னா, எல்லாமே நான் எப்படின்னா இது ஒரு லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப். ஒரு 6 மாசம் ஒன்னா டிராவல் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இந்த ஒரு படத்தோட முடிச்சுக்கூடாது, ரிலேஷன்ஷிப் கட் ஆகக்கூடாது, அதுதான் சொல்லுவேன். மிஷ்கின் கூட அந்த நேரத்தில் இருந்தது. ஆனால் அது பிறகு நாங்கள் பேச்சப் ஆகிட்டு நிறைய பேசுகிறோம். இப்போ நடுவில் நான் பேசியிருந்தேன், நிறைய பேசுவார்கிட்ட. ஸோ அவர் வந்து என்னை பொறுத்தவரையும் தமிழ் சினிமாவுடைய ஒரு பொக்கிஷம் சொல்வேன். அவர் வந்து சரியான ஒரு படைப்பு கிடைச்சிட்டு வச்சுங்களேன், யூ வில் பி சீன் அஸ் த பெஸ்ட் டைரக்டர், பிகெஸ்ட் டைரக்டர் தமிழ் சினிமா. அவர் சார் அடுத்த கட்டம் தமிழ் சினிமா கொண்டு செல்றதுக்கான எல்லா திறமையும் உள்ள ஒரு டைரக்டர். இப்போ நம்ம வந்து ஹாலிவுட் சினிமா பார்த்து கொண்டாடுறோம்ல, எப்படி ஒரு கிறிஸ்டோபர் நோலன் படத்தை பார்த்து கொண்டாடுறோமோ அது மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான படங்கள்லாம் எடுக்க முடியுதுன்னா அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் நம்மளுக்கு கிட்ட இருக்கிறது மிஷ்கின் சொல்லுவேன். கொஞ்சம் அவர் கரெக்டாக எல்லாரோடையும் ட்ராவல் பண்ணாரு வச்சுங்களேன், அவரால் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு இருக்கிற அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குல்ல, அது வந்து பெரிய நடிகர்களை தவிர்க்க வைக்கிறது. தன்னோட இண்டிவிஜுவாலிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, நான் சொல்றது அந்த இண்டிவிஜுவாலிட்டி ஈகோ நான் சொல்ல, ரொம்ப தனித்துவம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஏன்னா பெரிய பெரிய நடிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஓரளவு காம்ப்ரமைஸ் எதிர்பார்ப்பாங்க. அதை மட்டும் அவர் விட்டு கொடுத்துட்டு போனார் வச்சுங்களேன், அடுத்த கட்டம் அவர் போக முடியும். அடுத்த கட்டம்னா தளபதி விஜய் தொடங்கி அஜித் சார்லேருந்து சூர்யா எல்லாம் போனார்னா அவருக்கு பட்ஜெட் வந்து 200 கோடி கிடைக்கும். அவருடைய விஷன் பெருசு, மிஷ்கினுடைய விஷன் பெருசு. அந்த விஷயத்தில் படங்கள் வந்ததுன்னா தமிழ் சினிமாவுக்கு அற்புதமான படங்கள்லாம் வரும். அது அவர் தான் டிசைட் பண்ணும். இப்போ மிஷ்கின் உங்களுடைய நல்ல நண்பர், விஷாலும் நல்ல நண்பர். அவங்களுக்கிடையே இந்த அளவுக்கு பிரச்சனை வரும்போது நீங்க சமாதானப்படுத்த நான் ட்ரை பண்ணேன், உண்மையிலே ட்ரை பண்ணேன். அதெல்லாம் சொல்றேன். நான் அது நீங்க கேட்குறீங்க, அடுத்த கேள்வி உடனே கேட்குறீங்க. நான் ட்ரை பண்ணேன். என்ன சார் பிரச்சனை சார், இப்போ வந்து இப்போ கூட சொல்றேன், விஷாலும் மிஷ்கினும் ஒன்னா சேர்ந்து பேசினாங்கன்னா ஒரே நிமிஷத்துல முடிஞ்சிருந்த ப்ராப்ளம். விஷால் பேசாம விஷாலுடைய கூட இருக்கிறவங்க 2 பேர் பேசுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, மிஷ்கின் அவர்கள் பேசாம மிஷ்கின் கூட இருக்கிறவங்க பேசுறாங்க. இப்போ கூட இருக்க பேசினா ஒர்க் அவுட் ஆகாது. நான் வந்து 2 பேருடைய தனி அறையில 2 பேரையும் விட்டுட்டு வந்துடணும், அவ்வளவுதான், முடிஞ்சிடும் சார். 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஏன்னா விஷால ஒரு தம்பியா மகனா நேசிக்கிறாரு மிஷ்கின். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அவர் வந்து ஒண்ணுமே இல்லை, அண்ணா காப்பாத்தினான்னு சொன்னா மிஷ்கின் சொல்றாரு, நீயே டைரக்ட் பண்ணி உன் பேர்ல நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவாரு. அதான் என்கிட்ட கூட சொன்னார். அதான் சொல்றேன், அப்படிப்பட்ட மனிதன் தான் மிஷ்கின். மிஷ்கின் சொல்ற, தம்பி ஓகே பிரச்சனை தானே, அப்போ உன் பேர்லேயே பண்ணிக்கோ, நான் பண்ணித்தரேன் உனக்கு படத்தை, அப்படின்ற ஒரு நல்ல மனிதர் தான் மிஷ்கின். விஷால் வந்து தன்னுடைய அந்த தனித்துவத்தை விட்டுட்டு, நம்ம டைரக்டர் தானே, நம்ம ஒர்க் பண்ணி துப்பறிவாளன் ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்துருக்கோம், அவ்வளோ பெரிய நல்ல இயக்குனர், அவரே மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரோட பயணிச்சார்னா இந்த படம் டக்கு டக்குன்னு முடிஞ்சு அற்புதமாக வந்து நிற்கும், பிஸ்னஸ் அடுத்த கட்டம் போகும். இவர் இப்போ வந்து இல்லை, இவர் யார், இவர் இல்லை நான் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு வேகத்தில், இளைஞர் தானே அவருக்கு வந்து ஒரு வேகம் இருக்குல்ல, அந்த வேகத்தில் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன்னு போனாலே சார் பிரச்சனை ஆரம்பிக்கும். சார் சினிமாவில் நான் பண்ணி காமிக்கிறேன், ஜெயிச்சு காமிக்கலாம் சொல்லி நடக்காது சார். நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், சினிமா நம்மளை மீறி ஒன்று நடக்கும், அது அமையும் சொன்னல. அந்த மாதிரி இந்த இதில் மிஷ்கினுடைய ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப நியாயமாக இருக்குது. ஒரு விஷயம் என்கிட்ட கூட சொன்னார், அது என்னுடைய கதை சார், நான் பல வருடங்களாக வந்து நினச்சி உருவாக்கின கதை. அந்த கதையை வேறு யார் டைரக்ட் பண்ணாலும் சரியாக வராது, கண்டிப்பாக வராது. என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள், நான் டைரக்ட் பண்ணேன், எனக்கு சம்பளமே கொடுக்க தேவை. ஆமாம், பேரோட சம்பளம் கொடுக்க தேவையில்லை, பேர் வேணா விஷாலே போட்டு சொல்லுங்க, எனக்கு ஆட்சேபம். ஆமாம் ஆமாம், இப்போ டைரக்ட் பண்ணுற வாய்ப்பை மட்டும் என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கன்னா ரொம்ப நியாயமான வாதமாக இருந்தது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எல்லாம் விஷாலோட இப்போ கூட இன்னும் சந்தர்ப்பம் வந்து இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் பேசி பார்த்தேன் சார். அது என்னன்னா ரொம்ப, அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரிவினை எப்படி இருக்குன்னா, அவங்கள சேர்க்க விடக்கூடாதுன்னு ஒரு சக்தி இயங்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? அடுத்தது சார், இந்த படத்தை வந்து இன்னொரு இயக்குனர் பண்ணணும்னு சொல்லிட்டு விஷால் அவர்கள் கேட்டார். அந்த இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு, சார் நான் பண்ணட்டுமா அந்த படத்தைன்னு கேட்டார். அதாவது மிஷ்கினுடைய இடத்த நான் நிரப்ப முடியுமான்னாரு. நான் ஒன்றேன்னு சொன்னேன், அந்த கதையை படிச்சிருங்க, அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னேன். அப்புறம் ஒரு நாள் கழிச்சு படிச்சுட்டு, ஏதாவது ஸ்க்ரீன் பிளே கொடுத்துட்டாரு, ஃபுல் ஸ்க்ரீன் பிளே கொடுத்துட்டாரு, அவர் படிச்சுட்டார். அந்த நண்பர் என்ன கால் பண்ணார், சார் கண்டிப்பாக பண்ண முடியாது சார். இப்போ நான் சொன்ன புரியுதா அப்படின்னு. அதாவது ஏன் சார் அப்படி கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா, அது த சிக்னேச்சர் ஆஃப் மிஷ்கின். ஒரு ஷார்ட்டை இப்படி வைக்கணும்னு அவர் வச்சிருப்பார்ல, உன்னுடைய இமேஜினேஷனும் அவருடைய இமேஜினேஷனும் கம்ப்ளீட்டாக போல்ஸ் அப்பார்ட் சொல்லுவாங்க, சான்ஸே கிடையாது. அவர் வந்து வேற ஒரு விஷனரி,
நீ ஒரு வேற விஷனரி, நீ வந்து ரியலிஸ்டிக் விஷனரி, அவர் வந்து இமேஜினேட்டிவ் விஷனரி. என்ன சொல்றீங்க? அந்த இமேஜினேட்டிவ் விஷனரின்றது வேற சார், அதை நம்மளால மேட்சே பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு வரையும் ஏன் சார் இன்னொரு பாரதிராஜர் உருவாக்க முடியல தமிழ் சினிமாவில்? நீங்க அவரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, யாராலுமே பண்ண முடியல. அவரோட அசிஸ்டன்ஸ் யாராவது பாரதி சார் ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சதா? முடியாது சார். ஏன்னா அவர் ஸ்கிரிப்டே போய் எடுத்தது இல்லை, அங்க உட்காந்துட்டு ஒன்று எடுக்கிறாரு, அங்க உட்காந்து எடிட்ல மாத்துறாரு, எடிட்டிங்ல வேற படம் மாத்துறாரு. நான் எனக்கு சொன்னார் சார், இவர் வந்து பஞ்சவன சார் டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது என்கிட்ட சொன்னாரு, நிறமாறாத பூக்கள் அவர் எடிட் பண்ணி காமிச்சது ஒரு படம், நான் நல்லா இல்ல பாரதின்னு சொன்ன பிறகு அவர் வேற எடிட் பண்ணி காமிச்சார். நான் சொன்னேன் அந்த படத்தை தான் நான் பார்த்தேனான்னு கேட்டேன் அப்படின்னாரு. என்ன ஒரு திறமை சார், அதுதான் சார் தனித்துவம். இன்னைக்கு வரை மணிரத்னம் இன்னொரு மணிரத்னம் வர முடியலையே தமிழ் சினிமாவில், இன்னொரு பாரதிதாசன் வர முடியலையே, இன்னொரு மகேந்திரன் வர முடியல. அந்த தனித்துவம் தான் மிஷ்கின். அவரை காப்பி பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். அவரை மாதிரி உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் ஆரம்பித்த படம் 20 நாள் எடுத்த படத்தை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இது ரீமேக் கிடையாது, இது ஒரிஜினல் ஒரு விஷன். அந்த விஷனை காப்பி பண்ண முடியாது சொன்னேன். ஆனால் அது பிறகு அந்த இயக்குனர் வேணா சொல்லிட்டாரு. அது பிறகு தான் விஷாலே நானே டைரக்ட் பண்ண அனௌன்ஸ் பண்ணார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் மட்டும் வச்சுட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். பார்ப்போம் எது தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுக்கு. அதாவது சக்திகள் கூட எப்படி தெரியுமா இருக்கும் சார், என்ன சார் பெருசா அவர் என்ன பண்ணிடுவார், நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொஞ்சம் பேர் அவருக்கு தராங்க. விஷாலம் வந்து சம்டைம் வந்து என்ன இது மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாரு, பேசிட்டாரு, என்ன ஏதோ தப்பா பேசிட்டாரு, அதனால வந்து நான் அவர் காமிக்கிறேன் நான் யாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் இந்த மாதிரி போறதும் என்னை பொறுத்தவரையும் வந்து தேவையில்லாத ஒரு பயணம்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷாலுக்கு இன்னும் 30 வருஷம் கரியர் இருக்கு சார், ஆக்டரா நிறைய படங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு நாள் நீங்கள் வந்து மிஷ்கினோட தான் படம் பண்ணோம், எங்கே போயிட போறீங்க? இந்த டிஸ்ட்ரிக்ட் தானே இருக்கும்போது அப்போ நம்ம எப்படி போய் நிற்க முடியும்? அதுக்கு பதில் நான் என்ன சொல்கிறேன், சரி வாங்க மிஷ்கின் நம்ம பண்ணிடுவோம், படத்தை எடுத்து முடிச்சிடுவோம், சரி ஏதோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அது பிறகு ஒரு 2 வருஷம் பிரேக் விட்டுக்கலாம், அது பிறகு திருப்பி ஒன்றாயிக்கலாம். ஆனால் படத்தை முடிச்சிடுவோம், ஏன்னா ஆரம்பிச்சு முடிச்சிடணும். இன்னைக்கு வரையும் சார் நான் இத்தனை படங்கள் அசோசியேட் பண்ணியிருக்கேன். சில படங்களில் பிரச்சனை பெருசாக இருக்குது, ஆனால் படத்தை நான் எடுத்ததே கிடையாது. படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுவேன், அது என்ன வேணாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த பயணத்தை முடிச்சிடணும். கரெக்ட். ஆரம்பிச்ச பயணத்தை தடுக்கவே கூடாது. ஏன்னா ஒரு பயணம் ஆரம்பிச்சுட்டு வச்சுங்களேன், இட்ஸ் லைக் மேரேஜ் ஆன மாதிரி தான். இப்போ இந்த மேரேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நீங்கள் நடுவில் மேரேஜ் பண்ணிட்டு நான் வாழ மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஓகே, மேரேஜ்னா வாழ்ந்துடணும், வாழ்ந்து அந்த வாழ்க்கையை முடிச்சிடணும். அது பிறகு ஓகே தலையெழுத்து என்ன நடக்குதோ நடக்கட்டும். அது மாதிரி தான் நான் சொல்வேன். ஆரம்பித்த பயணத்தை தடுக்கக்கூடாது தான் நான் வந்து விஷால் அவர்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா மிஷ்கின் அவர்கள் மாதிரி இன்னொரு துப்புரவன் 2 பண்ண முடியாது யாருமே. அந்த வேல்யூ ஆஃப் மிஷ்கின் ஃபார் துப்புரவன் 2 இஸ் மச் பிகர் தென் விஷால் ஃபார் துப்புரவன் 2. லிங்குசாமி சாருக்கு உத்தமலன் படம் எடுக்கணும்னு சொல்லி வரும்போது அவர் நம்பிட்டார், நான் தான் ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க போறேன், ஃபர்ஸ்ட் காப்பி நான் சப்போர்ட் பண்ணிடுவேன் நம்பிட்டார். அதை நம்பிச்சு போய் கமிட் பண்ணிட்டார். இப்போ அந்த நேரத்தில் நடந்தது சார், நான் வந்து உத்தமலன் கதையை அதுக்குள்ளே எனக்கு பிரமிட் நடராஜன் சார் என்னை கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார் கமல் சாரோட எடுக்கணும்னு. கமல் சார் வந்து பிரமிட் நடராஜன் சாருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, அதனால நான் சொன்னார் உங்கள் படம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. பிரமிட் நடராஜன் சார் என்ன சொன்னார், நீ ஃபர்ஸ்ட் காப்பி பண்ண எனக்கு அப்படின்னு. ஓகே 2 பேரும் பண்ணுவோம், ஆனால் கதை கேட்போம் அப்படின்னு. நானும் பிரமிட் நடராஜன் சாரும் போயிட்டு கமல்ஹாசன் சார்கிட்ட உட்காந்துட்டு அவர் ஆஃபீஸில் கதை கேட்குறோம், சந்திரஹாசன் உட்காந்துருக்காரு, கான்ஃபரன்ஸ் உள்ள உட்காந்து கதை கேட்குறோம் சார். கதை கேட்டு முடிச்சோடனே நான் சொன்னேன், உத்தமலன் கதை சொன்னார் சார், சூப்பராக இருக்குது அந்த கதை, ஆனால் இது வந்து அன்பே சிவம் பார்ட் 2 மாதிரி கமர்ஷியலாக வெற்றி பெறாது, கமர்ஷியலாக போகாது அப்படின்னு சொன்னேன். இது ஆனஸ்ட்டாக நான் சொன்னேன். நான் வந்து ஆனால் பொலைட்டாக சொன்னேன். கமல் சார் என்ன பண்ணாரு, அப்படின்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. சார் இந்த படம் வந்து கண்டிப்பாக பண்ணப்பட வேண்டிய ஒரு படம், ஆனால் குறைந்தபட்ச பட்ஜெட்டில் பண்ண வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், அப்போ என்ன பட்ஜெட் சொல்கிறீங்கன்னா 35 crores அப்படின்னா, 35 கோடினா நான் இந்த ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுறேன் சார் அப்படின்னா. இதை இன்ஸ்டண்ட்டாக அப்பயே நான் சொன்னேன். சொன்ன உடனே அது என்ன பிரேக்கப் அப்படின்னா, நான் பிரேக்கப் ஒன்று சொன்னேன். இதனால தான் இந்த ரெவன்யூ இவ்வளோ தான் கிடைக்கும் இந்த படத்துக்கு. தேட்டருக்குலாம் இந்த படம் மேக்ஸிமம் போனால் 10 கோடி பண்ணோம் சார், ஏன்னா ஏசென்ட் மேலே போகாது. நம்ம நம்புறதே சேட்டலைட்டு ஓவர்சீஸ் இது தெலுங்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு 35-40 கோடி பண்ணோம். 35 கோடி காஸ்ட் வந்துடும், 5 கோடி எனக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ என்ன ப்ராஃபிட் ஷேர் பண்ணுறேன். பிரமிட் சார் உடனே சொன்னார், சார் கரெக்டான ஐடியா தனஞ்சன். அவர் உடனே கமல் சார் சொன்னார், கமல் ஒத்துக்கேன் கமல் நல்ல இது அப்படின்னு அவர் போயிட்டார். அவர் அப்செட் போயிட்டார். இப்போ என்னாச்சுன்னா சந்திரராஜ் சார் வந்து சொன்னார், என் தம்பி வந்து 25 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, நீ வந்து 35 கோடி ரூபா ஃபர்ஸ்ட் காப்பி சொல்கிறேன் நியாயமானு கேட்டார். 10 கோடி ரூபா படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், சார் நான் சம்பளத்துக்கே வரல, நீங்கள் சம்பளம் 25 கோடி ரூபா வேணும்னு சொன்னீங்கன்னா அப்போ நான் வேறு கதையை சொல்கிறேன். உங்களுக்கு 25 கோடி ரூபா சம்பளம் கேட்குறீங்கன்னா டன், நானும் நடன் சாரும் சேர்ந்து ஒரு கதை இன்னொரு கதை சொல்கிறோம். எனக்கு அப்போ வந்து சுந்தர் சி சார் ஒரு கதை வச்சிருந்தார், சூப்பரான ஒரு கதை கமல் சாருக்காக, செம்ம காமெடி கதை சார். ஒரு எப்படி அபிஷ் அன்புகி எப்படி வந்து ஒரு சதிலீலாவதி அவருடைய பெரிய காமெடி ஹிட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கதையை வந்து எங்கிட்ட சுந்தர் சி சார் அப்போ சொல்லியிருந்தார். அப்போ நானும் அவரை வரிசையாக படம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் என்கிட்ட ஒரு கதை சொன்னார், சார் இது கமல் சார் பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் ஒன்றா பிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அதை உடனே சொன்ன உடனே கமல் சார் அப்செட். இப்படி சொன்ன உடனே அவருக்கு என்ன, நான் ஒன்று கதை சொன்னா நீ ஒன்று இன்னொரு ப்ரொபோசல் சொல்கிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொன்னார், சார் இப்படியெல்லாம் ஒன்று சொல்லும்போது இன்னொரு கவுண்டர் ப்ரொபோசல் கொடுக்காதீங்க அப்படின்னார். இல்லை சார் பாயிண்ட் தான் ஆர்கியூ பண்ணுறேன். 25 crore நீங்கள் சொல்லும்போது நான் அதுக்கான ஒரு பாயிண்ட் தான் சொல்ல, 25 crore நான் எது கொடுக்க ரெடியாக இருக்கேன்னா நீங்கள் இந்த வேற கதை பண்ணுறதுனா இதுக்கு நான் 25 crore நீங்கள் பேசாதீங்க, 35 crore ஓவரால் பட்ஜெட் சொல்கிறேன் அப்படின்னு.
சொன்ன உடனே அவர் ஒத்துக்க முடியாது சொன்னார் சார். சொன்ன உடனே இல்லை சார் முடியாது சொல்லிட்டு 60 கோடி ரூபாய் சொன்னார். நான் முடியாது சொன்னேன். அப்புறம் நான் நடராஜன் சார் சொன்னார், வாங்க தனஞ்சன் போகலாம் அப்படின்னாரு. வெளில ரொம்ப நானும் அவரை பேசிட்டு வந்தோம். பேசி முடிச்சும்போது நடராஜன் தனஞ்சன் கரெக்டாக பேசினேன், ஹர்ட் பண்ணல, பொலைட்டாக சொல்லிட்டேன். அவங்க வந்தால் பண்ணுவோம். அப்புறம் என்ன கேட்டார், ஒரு 35-40ன்னா பண்ண முடியுமா அப்படின்னாரு. சார் அது முன்ன பின்ன பண்ணிடலாம், அது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்போ போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். நான் உடனே எங்கள் எம்டிக்கு அப்டேட் பண்ணிட்டேன். ரோனி ஸ்க்ரூவெல்லாம் என்னோட எம்டி, அவருக்கு நான் அப்டேட் பண்ணேன். அவர் சொன்னார் உங்கள் இஷ்டம். அவர் சொன்னார் 40 வரையும் போ, அது மேலே வேண்டாம் அப்படின்னாரு. சரி நான் வந்துட்டேன். நான் ஏற்கனவே அவர் கைட் பண்ணியிருந்தேன். இப்போது ஏன்னா கமல் சார் வந்து டைரெக்டாக ரோனி ஸ்க்ரூவில் பேசுவார், அந்த அளவு அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால் அவர் ப்ரீஃப் பண்ணிட்டேன். சரி நடந்தது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் அமௌண்ட்டு தான் டிஃப்ரென்ஸு, கதை நல்ல கதைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக சினாப்சிஸை போட்டு அமிச்சிட்டேன். அவர் கதை சொன்னது நான் சினாப்சிஸ் போட்டு அவருக்கு அமிச்சேன். படித்தோன்னே அவர் நல்லா இருக்கு சொல்லிட்டார். இப்போது சந்திரன் சார் எனக்கு கால் பண்ணுறாரு சார். அது பிறகு கால் பண்ணி என்ன சொன்னார், தனஞ்சன் 55ன்னா சார் ஓகேன்றாரு அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை சார் அப்போ விட்டுலாம், டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்குது, விட்டுலாம் சார், நம்ம அட்லீஸ்ட் நண்பராக இருந்துட்டு போயிடுவோம், நான் ஹெல்ப் பண்ணுவேன், நம்ம 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வேணாம் சார், நான் ஃபர்தராக இதை பற்றி பேசுகிறேன்னா ஓகேன்ட்டார். முடிஞ்சிச்சு சார். 15 நாள் கழிச்சு லிங்குசாமி சார் எனக்கு கால் பண்ணுறாரு, தனஞ்சன் உடனே மீட் பண்ணோன்றார். என்ன சார் அப்படின்னு, வாங்க சார் ஆஃபீஸ் வாங்க சார், உடனே மீட் பண்ணோம் அப்படின்னாரு. மீட் பண்ண உடனே சார் ஒரு பிரம்மாண்டமான படத்தை நான் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நான் வந்து கமல் சாரை சைன் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. கமல் சாரை சைன் பண்ணிங்கன்னா அப்படின்னா, இல்லை சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் நான் கேட்டது கதையிலே, அதை நான் சைன் பண்ணிட்டேன், அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிறார் அப்படின்னு நான் உடனே கேட்டேன், உத்தம் இல்லைன்னு கேட்டேன். அவர் அப்படி பார்த்தாரு, சொன்னார் என்னது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு. சார் 15 டேஸ் முன்னாடி என்கிட்ட அந்த கதையை சொன்னார் சார் அப்படின்னு நான் சொன்னேன்னே 35 கோடி ரூபாய் நான் வந்து ஆஃபர் கொடுத்தோன்னே அவர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டார். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் என்ன நினச்சின்னா, இப்போ என்ன சொல்கிறாரு சார், நான் கதை கேட்டு ஃபைனலைஸ் பண்ணி 10 கோடி அட்வான்ஸ் கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் காப்பி எடுங்கன்றாரு. 55 கோடி ஃபஸ்ட் காப்பின்றாரு. இப்போ நான் என்ன பொசிஷனில் இருக்கேன் சொல்லுங்கள். நான் சொன்னேன் சார் எனக்கே அந்த ஆஃபர் கொடுத்து நான் எங்கள் எம்டிக்கிட்ட ஆல்ரெடி பேசி நாங்கள் வந்து 35 கோடி ஃபைனல் கொடுத்துட்டு நான் விலகிட்டோம். இப்போ நான் எப்படி 55 கோடியில் வாங்க முடியாது, 20 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்து எப்படி வாங்க முடியும்? அப்போ நான் சொன்னேன் சார் நீங்கள் ஏதோ எக்ஸைட்மெண்ட்டில் நீங்கள் கமிட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு உடன்பாடு ஒரு படத்தை வந்து எங்கேயும் கம்பெனி ஒத்துக்க போகிறதில்ல. அப்போ நான் பண்ண முடியாது சார், நீங்கள் எதாவது ரிஸ்க் எடுங்க, நீங்கள் தான் சொந்தமாக ரிஸ்க் எடுங்க. இல்லை சார் நான் நீங்கள் எனக்கு பேக்கப் பண்ணுவீங்க நம்பிட்டேன் அப்படின்னாரு. நான் எப்படி பேக்கப் பண்ணுவேன், கதையில் உடன்பாடு இருக்குது, பட்ஜெட்டில் உடன்பாடு இல்லை, அப்படி இருக்கும்போது நான் எப்படி பேக்கப் பண்ணுவேன் சார் அப்படின்னோடனே சரி சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அங்கேருந்து பிரச்சனை வேறு பிரச்சனை. இந்த சினிமாவில் நான் கற்றுக்கிட்ட ஒரே பாடம் என்ன தெரியுமா சார், நம்மளுக்கு முதல் கோணல் முற்றிலும் கோலம் சொல்லுவாங்கள்ல, நம்ம எப்போ வந்து இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து கமல் சார்கிட்ட அவர் திருப்பி பேசி விலகிட்டு இருந்தார் வச்சுங்களேன். இல்லை சார் எங்கள் பார்ட்னர் ஒத்துக்கல தனஞ்சன், ஏன்னா அவர் தான் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அது வரையும் வரிசையாக எல்லா படத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். வேட்டை, கும்கி, வழக்கியன், அஞ்சான். நான் வானான்னு சொல்லும்போது அவர் நானா தனஞ்சன் இல்லை, ஒரு இன்வெஸ்டிங் பார்ட்னர் வானான்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கணும், ஏதோ சார் தப்பாயிடுச்சு சார் 10 கோடி திருப்பி கொடுத்துருக்குன்னா அவர் கொடுத்துட்டு போறாரு, அவர் ஒன்றும் வச்சுக்க போகிறதில்ல. இந்த சினிமாவில் நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம் சார், இங்கே ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கே வேலை கிடையாது. நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சாலே இந்த சினிமா நம்மளுக்கு காமிக்க சார் உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகே, நான் கற்றுக்கிட்ட பாடம். நீங்கள் சரி நானும் கற்றுக்கிறேன், ஏதோ ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நம்ம சினிமா கிட்ட கெஞ்சிட்டே இருக்கணும், சினிமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நான் கற்றுக்கிறேன், கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, என்னை காப்பாற்றி விட்டுரு, என்னை எப்படியாவது கரத்தை தெரியுன்னா அது கரத்தை ஊற்றும் சார். நீங்கள் ஆழமாக நேசித்து அதை நேசித்து நீங்கள் வந்து எனக்கு கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா கடல் உள்ள இருக்கணும், நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நீந்திட்டு இருக்கேன் சொன்னீங்கன்னா உங்களை எப்படியோ அது உயிரோட வச்சுருக்கோம். ஸோ இதை நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எனக்கு எல்லாம் பணம் எடுத்து பாருங்களேன். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, எந்த சினிமாவில் இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன், கரை தேர்ந்தவன், நான் எக்ஸ்பர்ட்டுன்னு யார் சொன்னாலும் அவங்கள கொண்டு போய் கடலுக்குள்ள உள்ள குமுக்கி அதோட எழுந்துக்க விடாது இந்த சினிமா. ஏன்னா சினிமா தான் சார் பெருசு, நம்மலாம் சிறு துளி தான் நான் சொல்வேன். என்னுடைய பர்சனல் நான் கற்றுக்கிட்ட இத்தனை வருஷம் சினிமா பாடத்தில் இங்கே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் யாருமே இல்லை. ஓகே, எல்லோருமே கற்றுக்கிட்டு இருக்கோம். எவ்ரி படங்கள் எனக்கு கற்றுக்கிட்டு வச்சுட்டே இருக்குது. நான் எப்படியாவது கரை தேரணும்னு பார்க்குறேன் ஒரு படத்துலையும். அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா ஒரு படமும் ஒரு அனுபவம், ஒரு பாடம். அதுலேருந்து கற்றுக்கிட்டு அந்த மிஸ்டேக்கை மட்டும் ரிப்பீட் பண்ணாமல் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலே போகிறோம், நம்ம ஓரளவாவது சர்வை ஆகலாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.